தடையல்ல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. தமிழகம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பரப்புரை என்பது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை முடித்த உடனடியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்திற்கு தடை என்ற ஒரு செய்தி ஊடகங்கள் மூலமாக, உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் பெரும் கவலையும் அதிர்ச்சியும் அதில் அடைந்தார்கள். அதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கை தவறுதாக புரிந்து கொள்ளப்பட்டு தடை விதிக்கப்பட்டது டிஜிபி அலுவலகம் என்ற வகையில் நேற்று செய்தி வெளியானது. உடனடியாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி, சம்பந்தப்பட்ட காவல் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அனைவரிடமும் நேற்று இரவு பேசியதற்கு பிறகு அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தினார்கள். நேற்று நாங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்றறிக்கை அல்ல. இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு, அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இது தடை அல்ல என்று தெரிவித்தார்கள். அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவரிடம் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை உங்களுக்கு அவ்வப்போது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் செங்கல்பட்டு, உத்தரமேரூர் ஆகிய 2 இடங்களில் இன்று மாலை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் தொடர இருக்கிறது. திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்தை மிக மகிழ்ச்சியாக அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் போற்றக்கூடிய, அவர்கள் பாராட்டக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு, அவருடைய பகுதிகளுக்கு வருவது என்பது அவர்களுக்கு ஒரு விழாக்கால கொண்டாட்டம் போன்றது. அதை எதிர்பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் உரிய விதத்தில் இந்த விளக்கத்தை அளித்திருப்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எங்களுடைய பயணம் என்பது தொடரும். குறிப்பாக சமீபத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறி ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்த்து நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் விழுப்புரத்திலே கூடினார்கள். எந்தவித சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சிறப்பாக நடந்து முடிந்தது. அதே போன்றுதான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இந்த பயணமும் நிச்சயமாக பெரும் வெற்றியை பெறும்.